படத்தில். என்ன கதைனே தெரியல. ஏதோ இப்போ எவ்வளோ ஆச்சு, 2000 ரூபா வேஸ்ட் தான். படம் சுத்த வேஸ்ட். இல்லைன்னா வேற மாதிரி எதிர்பார்த்து வந்து இங்கே வேற இருக்கிறதால தான் எல்லாருக்கும் போர் அடிக்குது. எல்லாரும் எதிர்பார்த்தது வேற, அங்கே பார்த்தது வேற. பட் நல்லா இல்லை படம். நல்லா இல்லையா? எதிர்பார்த்த மாதிரி இல்லையா? கான்செப்டே இல்லை. சொல்லுங்க ஸ்டோரிலாம். ஒன்றுமே இல்லைண்ணா. அதான் சிம்பு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சிம்பு வந்து பழி வாங்குறான், கமலை சொல்கிறான், அவங்க அப்பா சாவஸ்டா மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கமல் வந்து சிம்புவை பழி வாங்குறான். படமே முடிஞ்சிச்சு, கதையே இல்லை, ஒன்றுமே இல்லை. பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க எப்படி இல்லை சூப்பராக இந்த மாதிரி தேவைப்படம் போர் அடிக்குதா? இல்லை பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஆர்டினரி. சிம்பு ஆக்டிங் எப்படி? ஓகே. படம் ரொம்ப மொக்க சார், மொக்க. எப்படி கமலாசன் ஆக்டிங் எப்படி? சொல்லுங்க சார். ரொம்ப மோசம் சார் படம். படமே இல்லை சார், வேஸ்ட். ஸ்டோரி எப்படி இருந்தது? ஸ்டோரியே இல்லை சார். படம் சொல்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு பார்க்கலாம். அவ்வளோதான். ப்ரோ எப்படி ப்ரோ இருந்துச்சு படம்? மொக்கையாக இருக்கு. மொக்கையா இருந்துச்சு படம். படம் சூப்பராக இருக்கு. சொல்லுங்க. பேசவே முடியல என்னால். சரியான படம் ப்ரோ. இது அவர்கிட்ட கேளுங்க ப்ரோ, சொல்லுவார் ப்ரோ. நல்ல படம் ப்ரோ, நல்ல படம், சூப்பராக இருந்தது ப்ரோ. பார்த்துடாதீங்க. சூப்பர் படம். ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கமலஹாசன் சூப்பர், ஒன்லி கமலஹாசனுக்காக வந்து பார்க்கலாம். எஸ்டிஆரை எதிர்பார்க்கல, இப்படி கடைசியில் வந்து அவரை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு. அவரும் உயிரோட இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். த்ரிஷாவை எதுக்கு போட்டாங்கன்னே தெரில, அப்படி ஒரு சீன் போடாமலே இருந்திருக்கலாம். அவங்க அன்வான்ட் ஸ்டோரியில், அன்வான்ட் ஸ்டோரியாக இருக்குது அவங்களது. அவங்க கமல்ஹாசன் சிம்புவை வச்சு பண்ணது ஓகே. கடைசியில் அவரை சாகாமல் வேறு மாதிரி ட்விஸ்ட்லாம் கொடுத்துருக்கலாம். தேர் இஸ் நோ நீட் டு மேக் ஹிம் டை. லாஜிக் இல்லை தான், சினிமானா லாஜிக் இல்லாமல் தானே வந்து பார்க்கணும். சும்மா ஃபன்னுக்காக என்ஜாய்மெண்ட்டுக்கு தானே வரும். என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா வேற மாதிரி எதிர்பார்த்து வந்து இங்கே வேற இருக்கிறதால தான் எல்லாருக்கும் போர் அடிக்குது. எல்லாரும் எதிர்பார்த்தது வேற, அங்கே பார்த்தது வேற. பட் ஸ்டில் அங்கே என்ன காட்டினாங்களோ அதில் சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் டு அன் எக்ஸ்டென்ட் வி கேன் கனெக்ட் இட். ஓகே தான். ஸோ கமல்ஹாசன் இஸ் குட், சிம்பு இஸ் குட். பட் எங்கள் சிம்புவை வந்து சிங்கிள் ஹீரோவாக ரெகுலராக வருஷத்துக்கு 4 படம் நடிக்க சொல்லுங்க தயவு செஞ்சு, அதுதான் எங்களுக்கு வேணும். டைரக்ஷனை மணிரத்னம் அவரோட படத்தில் இது வரைக்கும் கேரக்டர்ஸில் என்னெல்லாம் பேர் வச்சாங்களோ அந்த எல்லா பேரும் அந்த படத்தில் இருக்குது. முக்கியமான சீன்ஸு லொக்கேஷன்ஸ்லாம் ஒரு 20 படத்தில் அவர் எடுத்திருக்காரு இல்லையா, அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் ரிப்பீட்டட். ஓல்டு மணிரத்னம் ஃபிலிம் விச் இஸ் மிக்ஸ்டு, நாட் ப்ராப்பர்லி. ஸ்க்ரீன் பிளே இஸ் நாட் தட் குட். Stunt is good. Stunt is super. Anbarivu has done a good job. Music for songs it's okay, but song kuda podave illeye. We didn't expect that. Song kuda audio la ketukalam, but we need more. And the masalas, 5 song, or item song, இந்த மாதிரி எதிர்பார்த்து வரும்போது இவங்க டிப்பிக்கலாக ஏதோ ஒன்று காட்டுறாங்க, அதனால தான் அப்செட் ஆகிடுது. அதர் தென் தட், இஃப் யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் சம்திங் அண்ட் வி ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் ஃபன்னா, வி கேன் கம் ஹியர் பிகாஸ் வேறு எந்த படமுமே இல்லை. தேங்க்யூ. படம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க. படம் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை படத்தில். என்ன கதைனே தெரியல. ஏதோ இப்போ எவ்வளோ ஆச்சு, 2000 ரூபா வேஸ்ட் தான். படம் சுத்த வேஸ்ட். அந்த அளவுக்கு இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போனோம், அந்த அளவுக்கு இல்லை. சிம்பு நல்லா பண்ணிக்கிற, ஃபைட்ஸ்லாம் நல்லா இருக்குது, ஃபைட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இவர் கமல் ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. பட் என்ன கதைனே தெரியல, ஒன்றும் இல்லை, ஒரு உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது. வேஸ்ட் தான், எங்களுக்கு பிடிக்கல. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. அவன் தானே கூட்டு வந்தான், மொக்கையா ஓடுதுலாம் படம். சூப்பர் படம், நல்ல படம். அண்ணன் கமல்ஹாசன் வாழ்க, கமல் வாழ்க, கமல் வாழ்க, கமல் வாழ்க. இல்லை இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, மணிரத்னம் படமாயும் இல்லை. ஸ்டோரி எப்படி இருக்கு? இல்லை ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது படம். பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப எதிர்பார்த்து வந்தது ஒன்றுமே இல்லை. இல்லை சுத்தமாக மீட் பண்ணல, எக்ஸ்பெக்டேஷனே மீட் பண்ணல. இந்த நாயகன்லாம் நினச்சிட்டு வந்தீங்கன்னா பியூர் டிசப்பாயின்மெண்ட் தான். ஒன்லி சேவிங் கிரேஸ் இஸ் கமல் அண்ட் சிம்பு. வேறு எதுவுமே இல்லை படத்தில். நத்திங், ஆக்டிங் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. விடுங்கண்ணா, நீங்கள் வேறு படமான அது நோ உண்டானோ
நல்லாவே இல்லை, அப்படியே போடுங்க, நான் கட் பண்ண. நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. இவனை கேளுங்க. ஓகேண்ணா. எஸ்டிஆருக்காக சும்மா பார்க்கலாங்க. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். பட் எஸ்டிஆருக்கு கொஞ்சம் ரோல் கம்மியாக இங்கே பாருங்க, இவங்களுக்காக வந்தோம். இன்னும் கொஞ்சம் நல்ல ரோல் கொடுத்துருக்கலாம். கமல் ரோல் எஸ்டிஆர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு ஒரு ஃபீல். ஸ்டோரி லாஜிக்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் அந்த ஃபேன்ஸ்க்காக. மணிரத்னம் எங்களுக்கு பிடிக்கும், ஸோ அவரோட ஃபிலிமுக்காக. த்ரிஷா அழகாக இருந்தா பார்க்கறதுக்கு ஆஸ் யூஷுவல். எஸ்டிஆருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ரோல் கொடுத்துருக்கலாம். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அம்மக்களாக இருக்குது. ஆ அவ்வளோ படம் பார்க்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம், நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம், ஒரு டைம் ஒரு வாட்டி பார்க்கலாம். கதையே செக்கச்சவந்தவான படம் மாதிரி, அதை ரீமேக் பண்ண மாதிரி இருக்கு. ரொம்ப லேக் அடிக்குது. ஆனால் மணிரத்னம் படம் மாதிரி தான் இல்லை, படம் எதுக்கு எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, அந்த மாதிரி தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க படம், ரொம்ப உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லா கேரக்டர்ஸும் இல்லை ஸ்டோரியே இல்லாமல் ஒன்றுமே இல்லை படம். லாஸ்ட் அந்த ஒரு சாங் வந்து ஜில்லா மாதிரி போகுது, செகண்ட் ஹாஃப் ஏதோ மாதிரி போகுது. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக எஸ்டிஆருக்காக தான் நான் வந்தேன், ஆனால் ரொம்ப ஏமாற்றம் எனக்கு. இல்லை சார், எஸ்டிஆர் கோசம் தான் நானும் வந்தேன். கமலஹாசன் எஸ்டிஆர் தான் எங்களுக்கு, அது பரவாயில்ல எங்களுக்கு. சிம்பு மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கு, படம் கதையே இல்லை. ப்ரோ நல்லா இருந்துச்சு. ஆளுக்கு தானே வந்தேன், அப்பெல்லாம் இல்லை ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆளை பார்க்க தான் நான் பாதியில் வந்துட்டு போனேன். ப்ரோ ஸ்லோவாக போச்சு ப்ரோ படம். படம் செம்மையா இருக்கு. ஏன் நல்லா தான் இருக்கு, இல்லை நல்லா தான் இருக்கு, சூப்பர், பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம், ஸ்லோவாக போகுது, நல்லா பார்க்கலாம். சிம்பு காண்டி பார்க்கலாம்.